அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் குரு பகவான் கொடுக்க நினைத்து விட்டார், இனி எவர் தடுத்தாலும் நிற்காது, யார் தடுத்தாலும் நடக்காது. தமிழ் வருஷங்களில் 38வது வருஷம் குரோதி வருஷம். இந்த குரோதி வருஷத்தில் சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 12 வருஷங்களுக்கு அப்புறம் பெயர்ச்சியாகி அமரப்போகிறார். இந்த 12 வருஷங்களுக்கு அப்புறம் குரு பகவான் ரிஷபராசியில் அமரப்போகிறதால ஒரு ராசிக்காரவங்க வாழ்க்கையில் உச்சகட்டத்தை அடைய போகிறாங்க, பண வரவில் திளைக்க போகிறாங்க, குடும்ப சந்தோஷம் மகிழ்ச்சியில் மிதக்க போகிறாங்க. அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த ராசிக்காரவங்க யார்? அந்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. மகர ராசி நண்பர்களை, சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இந்த 2024 ஆங்கில வருஷத்தில் தமிழ் வருஷம் 38வது வருஷமான குரோதி வருஷம் வருது. இந்த குரோதி வருஷத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த ராசிகள் உச்சம் பெற போகுது அப்படிங்கிற வரிசையில் மகர ராசி நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்த மகர ராசி இந்த குரு பயிற்சியில் 1ஆம் நம்பர் இடத்துல இருக்கக்கூடிய ராசி. அப்போ இந்த மகர ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மையான பலன்களை அடைவாங்க. குரு பகவான் அவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். சகல விதமான நன்மைகள். அந்த நன்மைகள்லாம் என்னென்னு உள்ள நான் விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த அடிப்படையில் இந்த மகர ராசிக்கு சில நன்மையான பலன்கள் நடக்க போகுது. மகர ராசி நண்பர்கள் சில பேர் நான் நிறைய வீடியோக்களில் அவங்க கமெண்டில் பார்க்குறப்ப, இதெல்லாம் ஒரு ராசியா, மகர ராசிக்காரவங்க என்னைக்கோ செத்து விட்டாங்க, இது சாபக்கேடான ராசி, இந்த ராசியில் பிறக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லி சங்கடப்படுறாங்க. தயவுசெய்து மகர ராசி நண்பர்களை அப்படியெல்லாம் சொல்லி சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சில பேருக்கு ஜென்ம ஜாதகங்களில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் போனாலும் கூட கோச்சார கிரகங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்களை கொடுத்துரும், ஒரே தூக்கி விட்டுரும். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும். அப்போ எதுக்குமே பொறுமை அவசியம். சில பேர் ஜாதகங்களை வருஷத்துக்கு ஒரு டைமாவது பார்த்து அதனுடைய அமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் தகுந்த மாதிரி செயல்படணும். சில பேர் அதை பார்க்கறது கிடையாது. அதனாலே அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது, இது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது கூட தெரியாமல் சில பேர் சங்கடப்படுறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு ஒரு அபரிதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகுது. இது நிச்சயமாக நடக்கும். நம்பி தைரியமாக மனசு விட்டுறாமல் செயல்படுங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை என்னென்ன சொல்லியிருக்கிறது அப்படின்றத நீங்கள் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மகர ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷப ராசியில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாகி அமரப்போகிறார். ராசிக்கு 5ஆம் இடம் என்கிறதுனால இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் மங்களகாரகனான குரு பகவான் சுப நிகழ்வு கடவுள், பொன் ஆபரண கடவுள், புத்திரகாரகன். இவர் 5ஆம் இடத்துல அமரும்போது பூர்வ புண்ணிய சாபதோஷம் நீங்கி சுப வாழ்வு ஆரம்பமாகும் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் மகர ராசிக்காரவங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு என்ன வாழ்க்கை, போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமரப்போகிற நேரம். அவங்க மனசு சாந்தமடையக்கூடிய நேரம், சந்தோஷப்படக்கூடிய நேரம். அதுக்காகத்தான் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரப்போகிறார். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ தோஷம், அதாவது குலதெய்வத்தை வழிபட முடியலை, குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலை, குலதெய்வமே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். இந்த நேரங்களில் நீங்கள் அந்த குலதெய்வ சாபத்தை நீங்கள் நீக்கக்கூடிய காலம். நீங்கள் மனசில் நினச்சி வழிபட்டாலே போதும், அந்த அனுகிரகத்தை ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் கொடுத்துருவார். அதாவது எந்த நேரங்களில் எப்படி வணங்கினா பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வணங்கணும். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், குலதெய்வ ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் நாம் அதை வணங்கணும், கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் செய்வீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீங்க. வீட்டில் மங்கள நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக கலந்துக்கிருவீங்க. 5ஆம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம் வேறு.
இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த நேரங்களில் காதல் கைகுடி வரக்கூடிய நேரம். சில பேர் புது வீடு கட்டி குடி போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த 12 வருஷமாக போராடிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் வந்து அவங்க புது வீடு கட்டக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா இந்த வருஷத்தில் நடந்து முடிஞ்சிடும். இந்த பாதியில் நின்ன வேலைகள்லாம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பிள்ளைகளால் வந்து பெருமை அடைவீங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நம்ம நினைப்போம் இல்லையா, எல்லாத்தையும் தேடி தேடி போய் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தானாக வந்து கிடச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ தேடி போனது தானாக வந்து கிடைக்கக்கூடிய நேரம். அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி 9ஆம் பார்வையை, குருவினுடைய 9ஆம் பார்வை ராசியை பார்க்குற போது நீங்கள் தேடி அலைந்தது தானாகவே கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதை இந்த 9ஆம் பார்வையால் குரு பகவான் செய்து கொடுப்பார். அதாவது தடைகளை தகர்த்தெறிந்து காரிய வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தேடி அலைஞ்சிருப்பீங்க. கொடுத்த கடன் எப்போ கிடைக்கும்னு சொல்லி தேடி அலைஞ்சிருப்பீங்க. அது இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, நமக்கு ஒரு யோகம் வராதா, ஒரு நல்ல நேரம் வராதா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சிருப்பீங்க. அந்த நல்ல நேரம், அந்த நல்ல அதிர்ஷ்டம், அந்த யோகமெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல வேலை தேடி அலைஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு நல்ல வேலையும் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். அதாவது 9ஆம் இடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நிறைவேறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த 9ஆம் இடம். சுருக்கமாக சொன்னால் அதுதான். அப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன நினச்சிருந்தாலும் சரி, அதை இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து உறுதி. அடுத்ததான் குரு பகவானுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் விழுகிறதுனால பூர்வீக சொத்துக்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், வில்லங்கங்கள் இருந்தால், வழக்குகள் இருந்தால், அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றியில் முடியும், உங்களுக்கு சாதகமாக முடியும். அதேமாதிரி பூர்வீக சொத்துக்களின் பேரில் நீங்கள் யாராவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் வந்து இந்த நேரத்தில் அடைப்படும். கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சி அந்த சொத்துக்களை வந்து நீங்கள் மீட்டு எடுத்துருவீங்க. குரு பகவான் கைவிட மாட்டார். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுகிறதுனால நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு லாபங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 7.5 சனியினுடைய லாஸ்ட் பகுதியில் இருக்கிறார். பாத சனியாக செயல்பட்டு வர்றார். அப்போ இனி ஒரு வருஷத்துக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாக்கில் நிதானம் வேணும். யாருக்கு எதுக்காகவும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வீட்டில் வந்து அதாவது குடும்பஸ்தானம் இல்லையா, வீட்டில் வந்து மனைவி மக்களோட, நம்ம சொந்த பந்தங்களோட, நம்ம குடும்ப உறவினர்களோட அன்பு ஆதரவாக பேசிக்கிறணும். என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 9 தடவை யோசனை பண்ணி நீங்கள் பேசுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், வாக்கில் சனி, தன வாக்கு குடும்பம் இல்லையா, வாக்கில் சனி. வாக்கில் சனி இருந்தால் நாக்கில் தான் வருவார். அப்போ நாக்கை வந்து பார்த்து நம்ம பேசணும். அதே மாதிரி பண வரவை நிறையா கொடுத்துருவார். அடுத்தவங்க காசை கூட உங்கள் கையில் பழங்க வச்சுருவார். அது எப்படினாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வர்ற பணம் வந்து நமக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் வந்து செஞ்சுருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து பணத்தை வந்து சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் சிக்கனமாக இருங்க. தேவைக்கு செலவழிங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. தனவாக்கு குடும்பத்தில் இருக்கிற சனி பகவான் அதையும் செய்வார். அதனால் வந்து இந்த 7.5 சனியுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறதுனால இது வந்து இந்த குரோதி வருஷம் லாஸ்ட்டில், தமிழ் வருஷம் லாஸ்ட்டில் வந்து இந்த 7.5 சனியும் முடிந்து விடும். அப்போது மகர ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்ன நினச்சிருந்தாலும் அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ தான் 90% கிடைக்கும். ஆனால் இந்த குருபகவனுடைய பலன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மகர ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு அற்புதமான பலன்களாகவே இருக்கும். அதாவது தைரியஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால எதையும் துணிச்சலோடு செய்யுங்க, கூசாதீங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி செழிப்பான வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம். நீங்கள் புதிய முயற்சிகள் என்ன செஞ்சாலும் அது வெற்றியிலே முடியக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீண்ட கால கனவுகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீண்ட கால கனவுகள்
உங்கள் கனவுகள் மகர ராசிக்காரங்க என்ன கனவு கண்டாங்கன்றத மகர ராசிக்காரங்களுக்கு தான் தெரியும். இந்த மகர ராசிக்காரங்க என்னென்ன கனவெல்லாம் கண்டிருந்தீங்களோ அந்த கனவுகள்லாம் வந்து நிஜமாகக்கூடிய காலகட்டம். அப்போ கனவுகள் நிஜமான நம்ம தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி ஆகிவிடும். செய்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் தடை தாமதங்கள் இல்லாமல் நடைபெறும். படித்த மாணவர்களுக்கு வந்து படிப்புக்கு தகுந்த வேலை, வேலைக்கேற்ற வருமானம் சிறப்பாக இருக்கும். உத்தியோக மாற்றங்கள், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள், உத்தியோக உயர்வுகள், வருமான உயர்வுகள் எல்லாமே இருக்கும். அதுவும் கண்டிப்பாக குரு பகவான் பயிற்சியினால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 2ல் சனி, பணவரவு தாராளமாக இருக்கும். செலவுகளை மட்டும் பார்த்து சிக்கனமாக செய்யுங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் மகர ராசிக்கார நண்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகி அனைத்தையும் பூர்த்தி செய்து நிறைவேற்றி தரக்கூடியவர். மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், எதிர்பாராத வரவு, எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க தயாராக இருங்க மகர ராசி நண்பர்களே. இதுவரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இது முற்றிலும் விலகப் போகுது. அதற்கான அற்புதமான தருணம் தான் இந்த குரு பயிற்சி என்பதை கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.